தஞ்சையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அங்கு அசாதாரண சூழல் நிலவியது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தீபன், என்ன நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் திவ்யா. தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று மேயர் ராமநாதன் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திமுகவை சேர்ந்த வெங்கடேஷ் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே இந்த கூட்டம் நடத்துவதற்காக 3 மாதங்களுக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும். கடந்த 4-6 மாதங்களாக எந்த கூட்டமும் நடத்தாமல் திடீரென்று சனிக்கிழமை இந்த கூட்டம் நடைபெறும் என கவுன்சிலர் அனைவருக்கும் ஒரு சுற்றறிக்கை வந்துள்ளது. அதில் பாதி கவுன்சிலருக்கு அந்த சுற்றறிக்கை அனுப்பப்படவில்லை. இதை கண்டித்து உடனடியாக இந்த கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என திமுக கவுன்சிலர் வெங்கடேஷ் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு மேயர் மற்றும் ஆணையர் ஆகிய இருவருமே இந்த கூட்டத்தை ரத்து செய்ய முடியாது என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் திமுக கவுன்சிலர் வெங்கடேஷ் அவர்களுக்கு ஆதரவாக திமுக சேர்ந்த மற்ற கவுன்சிலர்கள் மற்றும் 19 பேர்கள் குரல் கொடுத்தனர். தொடர்ந்து குரல் கொடுத்தது வாக்குவாதமாக மாறி மேயர் மற்றும் ஆணையருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கவுன்சிலருக்கும் இந்த திமுக 19 கவுன்சிலருக்கும் வாக்குவாதம் தள்ளுமுழும் ஏற்பட்டதால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து திமுக கவுன்சிலர் அவர்கள் மேயர் எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் இந்த மாமன்ற கூட்டத்தை கூட்டியிருக்கிறார், இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே நடத்தப்பட்டு இருக்க வேண்டிய மாமன்ற கூட்டம் எதுவும் நடைபெறவில்லை. முறையான எந்த அறிவிப்பும் இல்லை. இந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது மாநகராட்சியில் என்று குறித்து கேள்வி கேட்டாலும் அதற்கு முறையான பதிலும் இல்லை. ஆகையால் இந்த கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு முறையான அறிவிப்பை மற்றும் ஏற்கனவே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் குறித்து விரிவான தகவல்களை மாமன்ற உறுப்பினர் அனைவருக்குமே அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பின்பு முறையாக இந்த மாமன்ற கூட்டம் நடைபெற வேண்டும் என தொடர்ந்து அவர் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அதிமுக கவுன்சிலர் கன்னிக்கினியால் என்பவர் தன்னுடைய வார்டு 32வது வார்டில் பாதாள சாக்கடை பணிகள் முறையாக நடைபெறவில்லை. அதே போன்று குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. தொடர்ந்து ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலையும் எங்களுடைய அதிமுக கவுன்சில் சார்பாக நாங்கள் கோரிக்கையை முன்வைத்து மேயர் மற்றும் ஆணையர் அவர்கள் அதிகாரிகள் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அப்போது மேயர் மற்றும் ஆணையர் மற்றும் திமுக சில கவுன்சிலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அதிமுக கவுன்சிலர் கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி வீசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு வெளிநடப்பு செய்யப்பட்ட அந்த 19 திமுக கவுன்சிலர் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் பாஜக சேர்ந்த கவுன்சிலர் அனைவரும் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது மேயருக்கும் ஆணையருக்கும் ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த கவுன்சிலர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அருகில் இருந்த காவல்துறை உடனடியாக அந்த மாமன்ற கூட்ட அலுவலகத்துக்கு உள்ளே சென்று இருதரப்புக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதத்தை சமாதானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக இந்த கூட்டம் இன்று ரத்து செய்யப்பட்டது என்று அறிவிக்க வேண்டும். மேலும் முறையாக கவுன்சிலருக்கு வழங்க வேண்டிய மரியாதையை வழங்க வேண்டும் என திமுக மற்றும் அதிமுக பாஜக சேர்ந்த கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கோஷங்களும் போராட்டம் நடத்தினார். இதனால் பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாநகராட்சி ஆணையர் அவர்கள் மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். தஞ்சாவூர் மேயரை பொறுத்தவரை அவர் தன்னிச்சையாக முடிவு செய்கிறார். எந்த விதமான ஒரு திட்டத்தையும் மக்களுக்காக செயல்படுத்தவில்லை என மற்ற மாமன்ற உறுப்பினர் அனைவருமே குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தீபன்.